அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் உள்ளம் வாஞ்சிப்பதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். நாம் அவருடைய சத்தியத்தை கேட்டு வெறும் கேட்பவர்களாக மாத்திரம் அல்லாமல் அது நம்முடைய அனுதினமும் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக மாறும்போது தான் நம் நீதிமான்களாய் மாறுகிறோம். நம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். நாம் தேவனோடு இணைந்தவர்களாய், இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இன்றைக்கும் கூட லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? கிறிஸ்தவ உலகத்திற்கு, போதக உலகத்துக்கு, பிரசங்கமார் உலகத்திற்கு, ஏன் விசுவாச கிறிஸ்தவ உலகத்துக்கு இது மிகவும் சாட்டடி கொடுக்கிற ஒரு செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் தேவன். அவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷனே, நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற அழுக்கை பார்க்கிறாய், அடுத்தவன் வாழ்க்கையில் இருக்கிற தீமையை பார்க்கிறாய், அடுத்தவன் பேச்சில் இருக்கிற அசுத்தங்களை பார்க்கிறாய், மற்றவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவர்கள் ஏளனமாய் பேசுகிறாய், குறை சொல்லுகிறாய், குற்றம் சொல்லுகிறாய், நியாயம் தீர்க்கிறாய், அல்லது நீ அவர்களை பற்றி மற்ற ரகமாக யார் யாரிடத்துல சொல்லி தீர்கிறாய். இது ஜனங்களிடத்தில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற ஒரு பெரிய வியாதி. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? முதலாவது, உன் கண்ணில் இருக்கிற அந்த அழுக்கை எடுக்க பார். உன்னிடத்தில் எத்தனை குறை இருக்கிறது, எத்தனை அவமானம் இருக்கிறது, எத்தனை வெட்கம் இருக்கிறது, எத்தனை பொய் இருக்கிறது, பித்தலாட்டம் இருக்கிறது, மோசடி இருக்கிறது, கேடு இருக்கிறது, துரோகம் இருக்கிறது, துன்மா இருக்கிறது, இச்சை இருக்கிறது. இந்த அழுக்கெல்லாம் முதல்ல நீ பார். என் வசனத்தை பார், என்னை பார். முதல்ல உன் அழுக்கை பார். அந்த அழுக்கை முதல்ல நீ எடு. அதுதான் மனம் திரும்புதல். உன்னை நீ சுத்திகரித்து கொண்ட பிறகுதான் நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற அழுக்கை எடுக்கிறதுக்கு நீ முயற்சிக்கணும். உன் கண்ணே மூடுற அளவுக்கு அழுக்கை நீ வைத்துக்கொண்டு அடுத்தவன் கண்ணில் இருக்க ஒரு சின்ன துரும்பை பற்றி எடுக்க நீ முயற்சி பாய்ந்தா அவன் கண்ணை நீ ஓட்டை ஆக்கிடுவேன், குருடன் ஆக்கிடுவேன். ஆக உன் கண்ணில் இருக்கிற அழுக்கை பார் என்றார். உன்னிடத்தில் இருக்க இருட்டை பார், உன்னிடத்துக்கு அநீதியை பார், உன்னிடத்துக்கு மோச நாசத்தை பார். இது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினை. என்றால் உங்களில் எத்தனை பேர் சபைக்கு போகிறதுனாலையோ அல்லது பைபிள் படிக்கிறதுனாலையோ பார்க்கிறவர்களால் நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். அது மிகவும் ஆபத்து. ஏன்றால் கடந்த காலத்தில் நீங்கள்லாம் இருட்டில் தான் இருந்தீர்கள், குப்பையில் தான் இருந்தீர்கள், பிசாசின் பிள்ளையாக தான் இருந்தீர்கள். அப்போது உங்களை தேவன் நியாயம் தீர்க்கவே இல்லை. இரக்கத்தோடு உங்களை ரட்சித்தார், நம்மை ரட்சித்தார். அப்போ அந்த இரக்கம், அந்த சுத்திகரிப்பு நம்மக்கிட்ட வரணும் இல்லையா? ஆகவே பிறர் குற்றங்களை நீ பேசி திரிகிறதுக்கு முன்பு உன் குற்றங்கள் என்ன என்பதை நீ ஆராய்ந்து பார். ஆராய்வீர்களா? அதுதான் தேவ பிள்ளைகளுடைய லட்சணம், உண்மையான மனம் திரும்புதலுடைய ஒரு வாழ்க்கை. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, தன் குற்றம் என்ன என்பதை உணராமல் பிறர் குற்றங்களை பார்த்து பார்த்தே வாழ்ந்த இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் அநேக மக்கள் அபிஷேகத்தை இழந்தார்கள், அந்த அக்கினி இழந்தார்கள், அந்த ஜப பிரசன்னத்தை இழந்தார்கள், விசுவாசத்தை இழந்திருக்கிறார்கள். என்றால் எல்லாருடைய குற்றங்களை பார்த்து பார்த்தே இவர்கள் மாறி போனார்கள். தன் குற்றத்தை ஒருபோதும் உணராமலே போனார்கள். இன்றைக்கு நீ எச்சரிக்கை செய்கிறீர். உமக்கு கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளோ பிறர் குற்றங்களை பார்க்க அழைக்கப்படாமல் தன் குற்றத்தை பார்த்து உண்மையாக மனம் திரும்ப பலனை எல்லாருக்கும் தாரும். இதுவே ஆசீர்வாதங்களின் வாசல் திறக்க காரணமாக மாறும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.